ஹாய் ஹலோ பாட்டியின் கைப்பக்குவத்தின் பேத்தியில் சமையல் சேனலில் இன்றைக்கி ஏகாதசி விரதம் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஏகாதசி விரதங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு வேளைங்க முதல் விரதம். ஒரு வேளைனா காலையில் சாப்பிடுவோம், அதை விட 5 மணிக்கு மேலே படைச்சிட்டு சாதம் சாப்பிடுவோங்க. அதுக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டோம். வாங்க நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் படைக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். சாதம் வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க. முள்ளங்கி, கேரட், வெண்டைக்காய் போட்ட சாம்பார். இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சு படைப்போங்க. நாளைக்கு நாளன்னைக்கு தாங்க கிராண்டாக செய்வோம். 2வது நாள் படையலுங்க. இன்றைக்கி ஏகாதசிங்க. இன்றைக்கி வந்து மாவு சிந்தின்னு சொல்லுவோம். இன்றைக்கி முக்கியமாக வந்து பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு போட்டு தாங்க படைக்கணும். இது 5 மாவிளக்கு போட்டு ஏற்றி வச்சுருக்கேங்க. மாவாலான பலகாரம்லாம் செய்வோங்க. நான் பணியாரம், மைதா பணியாரம் செஞ்சுருக்கேன். அரிசி உப்புமா செஞ்சுருக்கேன். கடலை வடை, கேசரி, அப்புறம் பழம் வச்சுருக்கேங்க. தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கற்பூரம் ஏற்றி தீபாத்திரம் காட்ட வேண்டியதாங்க. இன்றைக்கி 3வது நாளுங்க. இன்றைக்கி சோறு வசந்தின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து காலையிலே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே தளிருக்கு எப்படி செய்கிறோமோ அதேமாதிரி பெருமாளுக்கு பிடிச்சதெல்லாம் மாவிளக்கு போட்டு வெண்பொங்கல் பொங்கி அதில் வெல்லம், வாழைப்பழம், தயிர் வச்சு வச்சுருக்குங்க. சக்கரை சாதம் செஞ்சுருக்கேன். கருணக்கிழங்கு வறுவல், வடை, பாயாசம், கடலை, முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொடி மாஸ், வாழைக்காய் சிப்ஸ், அப்புறமா காரக்குழம்பு, சாம்பார். ஒரு இலையில் காரக்குழம்பு, ஒரு இலையில் சாம்பார். இன்னையோட படையல் வந்து நிறைவாயிடுச்சுங்க. இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னா, என் பொண்ணு புதுசாக இந்த வருஷம் விரதம் இருக்காங்க. 7th தாங்க படிக்கிறா. அவளும் இந்த வருஷம் விரதங்க. நேற்று ஒன்றுமே சாப்பிடாம அவளும் விரதம் இருந்தாங்க. இந்த வருஷம் ஏகாதசி எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தாங்க படைத்தோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி படைச்சிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.